ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. இன்னைக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களா? ஓகே. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படி நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ம் நேத்தைக்கு ஒரு படம் பார்த்தேங்க. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ம் இந்த படத்த வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியல. நான் நியூஸ் எல்லாம் நான் பார்க்கல. யாரோ சொன்ன மாரி இருந்துச்சு. சரியா? அது தெரியல எனக்கு அத பத்தி. ஆனா, ஏன் அந்த படம் பார்க்க போனேன்னா, இதுதான் காரணம். இந்த படத்த வந்து பேன் பண்ண போறாங்க. அப்படின்னு சொன்னனால, சரி அப்படி என்ன அந்த படத்துல இருக்குன்னு பார்த்தா, அது வந்து ஒரு மலையாள படம். சரியா? மார்க்கோ அப்படிங்கிற ஒரு மலையாள படம். அந்த படத்துல அப்படி என்னதான் பேன் பண்ற அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, அதனால எனக்கு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா, நான் சாதாவே வந்து நம்ம தமிழ் படத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கத்தியால குத்துறது, நெஞ்சில குத்துவாங்க. அப்புறம் வந்து முதுகுல குத்துறது, அப்புறம் வயித்துல குத்துறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா, கழுத்த இப்படி அறுக்கிற சீனு, இந்த மாரிப்பட்ட சீன் எல்லாம் பார்த்தா எனக்கு அவன் கழுத்த அறுக்க வர்றான், குத்த வரான்னு சொன்னாலே இப்படி குனிஞ்சுப்பேன். பார்க்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நானு. அப்போ சரி ஓகே என்னதான் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நிஜமா சொல்றேங்க. ஒவ்வொரு சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ! ஆ! அப்படிங்கிற மாரி அப்படி இருக்கிற மாரி இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமான ஒரு இங்கிலீஷ் படத்துல வந்து பேன் பண்ற படம்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி எடுத்திருக்கு மலையாள படத்த. இதில வந்து கதை வந்து சொல்றதுக்கு ஓகே சொல்லலாமா என்னன்னு தெரியல. ஆனா நான் சொல்ல வேணாம். ஓகேவா? கஷ்டப்பட்டு படத்த எடுக்குறாங்க. நம்ம கதைய சொல்லி முடிக்கிறது இல்ல. பார்க்குறவங்க பார்க்கலாம். ஆனா பார்க்க போறவங்க கண்டிப்பா பார்க்க போறவங்க கர்ப்பிணிங்க வந்து போகாதீங்க. நிஜமா. ஏன்னா, அதில ஒரு கர்ப்பிணி பொண்ண வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, அந்த பொண்ணு வலியால துடிக்கிறப்போ, பிரசவம் பார்க்க வந்த டாக்டர கொலை பண்ணிர்றாங்க. பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணோட வயித்த அழுத்தி அந்த குழந்தைய வெளிய எடுத்துட்டு, அந்த தொப்புள் கொடியோட அந்த குழந்தைய வெளிய எடுத்துட்டு, தொப்புள் கொடிய அப்டி சர்வசாதாரணமா கட் பண்ணிட்டு, அ அந்த தாய வந்து வாயில வந்து கத்திய இறக்கி குத்துறாங்க. சரியா? அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அந்த ஒட்டுமொத்த ஃபேமிலிய அழிக்கிறான். அந்த வில்லன் வந்து ஸ்கெட்ச்சு போட்டு வீட ரவுண்ட் பண்ணி ஒட்டுமொத்த ஃபேமிலிய வந்து கொலை பண்ணிர்றான். அதில குழந்தைங்க 3, 4 குழந்தைங்க, நாத்தனாரு, அப்புறம் அண்ணன், தம்பி, அவங்க பிள்ளைங்க, அவங்க புருஷன் இந்த மாரிலாம் இருக்கும்ல ஒரு பெரிய ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில உள்ள மொத்த பேரையும் கொலை பண்ணிர்றான். அப்ப ஒவ்வொருத்தரையும் வந்து டிஃப்ரெண்ட்டா கொலை பண்றான். பயங்கர வயலன்ஸா இருக்குங்க இந்த படம். ஆ பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சரியா? ஆ என்ன பண்றான் அப்படி அந்த வாய வந்து அப்படியே கிழிச்சு, இந்த 2 சைடும் விரலு போட்டு வாய கிழிச்சு இங்க வரைக்கும் கிழிச்சிடுறான். ஒரு அந்த வில்லன் வந்து இங்க வரைக்கும் கிழிச்சிடுறான். வாய் வந்து அ உள்ள வந்து கேப்பு கிடக்கிறது, கிழிஞ்சு கேப்பு கிடக்கிறது வரைக்கும் காட்டுறான். ரொம்ப கஷ்டமா இருக்கு அத பார்த்தா. அ எனக்கு வந்து அந்த படத்துல பாதிச்சது அந்த வாய கிழிச்சது தான். ஓகேவா? ரொம்ப ரொம்ப அப்பா! அது எனக்கு இன்னைக்கும் மனச விட்டே போக மாட்டேங்குது. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, வயித்துல இப்டி போட்டா அந்த உள்ள குடல் வந்து லைட்டா வெளிய சாடுற மாரி வரும்ல, வெளிய தொங்குறதுக்கு அந்த மாரி காட்டுறான். ஒரு 7 வயசு பையன வந்து ஒரு 7, 6, 7 வயசு தான் இருக்கும். அந்த பையன அ கேஸு சிலிண்டரால அப்டி அடிச்சு தல நஞ்சு போற அளவுக்கு அடிச்சு அது கொல்றான். அத அப்படியே காட்டுறான். ஓகேவா? அ அப்புறம் வந்து ஒரு பாடிய வந்து ஆசிட்ல போட்டு, அ கெமிக்கல் ஆசிட்டுக்குள்ள போட்டு, அப்படியே அது உருகுறத காட்டுறான். அந்த பாடியோட ஸ்கின்னு வந்து எலும்புலருந்து அப்படி உருகுறத அப்படி நேச்சரா காட்டுறான். இதெல்லாம் எல்லாமே எப்படி எடுத்தாங்கன்னெல்லாம் நமக்கு தெரியாது. உண்மையில யாராவது மனுஷங்கள உண்மையா போட மாட்டாங்கல்ல. ஷூட்டிங் வேண்டி எடுத்திருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் கைய வெட்டி சொட்டு சொட்டா ஃபுல்லா
ஃபுல்லா ரத்தம் தாங்க. அந்த படம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரத்தத்திலே நடக்கிற மாரி தாங்க இருக்கும். ஃபுல்லா பார்த்தா ரத்தம். அந்த மாதிரி இருக்குங்க. அந்த மாரி நீங்க யாராவது படத்துக்கு போனீங்க, இந்த மாரி அதேமாரி ஹார்ட் வந்து வீக்கா இருக்கு. சின்ன அதிர்ச்சி கூட தாங்க முடியாது. இந்த மாரி இருக்கவங்கலாம் அந்த படத்துக்கு போகவே போகாதீங்க. ஓகேவா? அ அப்புறம் வந்துட்டு அதிலேயே நெஞ்சு வலி கூட வந்துரலாம். ஓகேவா? ஹார்ட் அட்டாக் அந்த மாரி கூட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் பேன் பண்ண போறாங்களா என்னன்னு தெரியல. எனக்கே அந்த படம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறப்பவே ஹார்ட் வந்து ஃபாஸ்ட்டா துடிக்கிற மாரி டக்கு டக்கு டக்குன்னு துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஓகேவா? அ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யார பார்த்தாலும் கைய வெட்டுறான், யார பார்த்தாலும் கால வெட்டுறான். துண்டு துண்டு தலைய தனியா கட் பண்றான், கைய தனியா கட் பண்றாங்க, கால தனியா கட் பண்றாங்க. ஐயோ! அதெல்லாம் உடம்ப துண்டு துண்டா அந்த சீனெல்லாம் வந்து பார்க்குறப்போ ரொம்ப இதா இருக்கு. அதனால அ மார்க்கோ படம் பார்க்குறவங்க பாருங்க. இதயம் வந்து பலமா இருக்கிறவங்க பாருங்க. கர்ப்பிணிகள கண்டிப்பா கொண்டு போகாதீங்க. அ அப்புறம் வந்து படம் பார்த்துட்டு வந்தா ஒரு சீன மறக்க முடியல. அன்னைக்கு ஃபுல்லா அந்த சீனே தான் நெனச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி கேரக்டர் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து கண்டிப்பா போகாதீங்க. ஏன்னா அவங்க அந்த சீன நெனச்சு நெனச்சு என் கூட வந்த பொண்ணு வந்து அந்த படத்த பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லா வேற ஏதோ கனவுல போய் ஏதோ பயந்துகிட்டு நான் மறுநாள் வந்து சொல்லுச்சு, "ஐயோ! அந்த படத்த பார்த்துட்டு நான் நைட்டு ஃபுல்லா கண்ண மூடி தூங்குனாலும், அதுக்குள்ளேயே இருந்த மாரியே இருந்துச்சு." அப்படின்ட்டு. அந்த அந்த அளவுக்கு அத நெனச்சுட்டே இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து போகாதீங்க. தூக்கம் வராது. சரிங்களா? 2, 3 நாளைக்கு அப்புறம் தூக்கம் வராது. அ மற்றபடி படம் வந்து ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலியா கொஞ்சம் த்ரில்லிங்கா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாம் பார்க்கலாம். ஆனா, இந்த மாரி நமக்கு தாங்கிக் கொள்ளாத அளவுக்கு கொலைகள் சரி வயலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா குடுத்துருக்கு. அதனால இந்த படம் பார்க்குறவங்க பாருங்க. கதை வந்து நம்ம சொல்றது தப்பு. ஏன்னா, ஒரு கஷ்டப்பட்டு அவ்வளோ செலவு பண்ணி படத்த எடுக்குறாங்க. நம்ம வந்து 2 நிமிஷத்துல கதைய சொல்லி முடிச்சா, அவங்க பொழப்புல நம்ம எதுக்கு நம்ம போடுறதுனால எல்லாரும் பார்க்க மாட்டாங்க அப்படியெல்லாம் இல்லல்ல. கதைய எதுக்கு நம்ம சொல்லணும்? ஓகே. ஆனா படம் நல்லா இருக்குங்க. ஓகேவா? பாய்ங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. பாய்ங்க.